Hi friends, welcome to Pop's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா fish fry. பீச்லலாம் நமக்கு fish வந்து அப்படியே முழுசா போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அதே போல நம்ம வீட்ல பண்ணலாம். எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சங்கரா மீன் வச்சு தான் பண்ண போறேன். சங்கரா மீன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர். அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நாலு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஃபிஷ்க்குமே மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இது 2 ஹவர்ஸ்க்கு மேக்னேட் பண்ண வைக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 ஹவர்ஸ் வச்சு எடுக்கணும். 2 ஹவர்ஸ் அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு பொரிச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போது பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா ஃபிஷ்ஷையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் கூட ஆனியன் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி ஆனியனை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அது இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.